வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கான வேலை வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு ஃபெலோஷிப் திட்டத்தின் கீழே தான் இந்த ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 45,000 கொடுக்குறாங்க. இந்த ஜாபினுடைய முழு நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே தான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த ஆசிரியர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாட்டு இந்த ஃபெலோஷிப் ஜாபுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோங்க சீக் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். அதில் சர்ச் பாக்ஸில் tnschool.gov.in அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வரும் பார்த்துருங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 2022 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தமிழ்நாடு கல்வி ஃபெலோஷிப் அறிவிப்பு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோடு கேட்க, நீங்கள் டவுன்லோடு கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அந்த ஜாபினுடைய பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிட்டு, அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வரவேற்கப்படுகின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க ப்ளூ கலரில். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு குரோமில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாமல் நம்ம குரோமை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதில் உங்களுடைய மெயில் கேட்டிருக்கு. உங்களுடைய மெயிலை இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு, இந்த ஃபெலோஷிப்பு அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளியராக ரீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் எஸ்ஸே கொடுத்துருங்க. நான் எஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணியிருக்கேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்கு. அது என்ன லொக்கேஷனாக அதை இதில் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொந்தமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கு தற்சமயம், அதை நீங்கள் கரெக்டாக இதில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் கேட்டிருக்கு, ஹையர் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் நீங்கள் ஏதோ அதை கிளியராக கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆனா போனால் ஜெண்டர் கேட்டிருக்கு, அதுவும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்களோ அந்த இந்த இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் ரைட்டிங் ஸ்பீக்கிங் இது எது தெரியுமோ அதை கரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுடைய சிவி அப்லோட் பண்ண கேட்டிருக்கு. அதனால் ஆட் ஃபைலில் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுடைய சிவியை பிடிஎஃப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஃபுல் டைம் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுருங்க. இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலண்டியரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜாபு கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஜாபுடைய டீட்டெயில்ஸை பற்றி கேட்டுருங்க. அதை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் வேர்டு, எக்ஸல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தெரியுமான்னு கேட்டிருக்கு, பவர் பாயிண்ட்டு. அது எஸ் கொடுத்துருங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்கு, எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க இந்த இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கரண்ட்லியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ரெசன் லெட்ரு எத்தனை மாதத்துக்கு முன்னால் கொடுத்தா அங்கே அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இயரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்கேன்னு சொன்னால் நீங்கள் 200 வேர்டில் இதில் கரெக்டாக டைப் பண்ணணும்னா அதில் என்ன டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க, அந்த காரியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸு அதில் அவங்க 200 வேர்டில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 அல்லது 5 ஸ்லைடில் அதுவும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் நீங்கள் இதில் அப்லோடு பண்ணணும். அதுவும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு திட்டமான இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன அதனால் என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அதை பிடிஎஃப்பில் டைப் பண்ணி ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஆட் ஃபைலில் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நான் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கேட்டிருக்கு ப்ளீஸ் செலக்ட் த 3 டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்கு. நீங்கள் எந்த 3 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. உங்களுக்கு எந்த இதில் ப்ரிஃபரன்ஸ் ஒன்றுச்சுன்னா நீங்கள் சொந்தமாட்டு எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் சொந்தமாக இருக்க டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஏன்னு சொல்லி கேட்குறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சா அதனால் உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சிங்களான்னு கேட்டிருக்கு. நீங்கள் எஸ்ஸே கொடுத்துருங்க. நான் எஸ்ஸு கொடுத்தாச்சு. அதுக்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஹவு டிட் யூ நோ அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? இந்த ஜாபுடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் போர்ட்டலில் பார்த்தீங்களா, இல்லைன்னு சொன்னால் சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு அப்படி பார்த்தீங்களா, இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராவது ஃபேமிலி சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா, இல்லைன்னு சொன்னால் நியூஸ் பேப்பர், இல்லைன்னு சொன்னால் அதர், அது நீங்கள் பார்த்துருங்க. அது எதுவும் நீங்கள் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சப்மிட் சொல்லிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும். தேங்க்யூ ஃபார் த சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன், ப்ளீஸ் வெயிட், வில் வி ரிவ்யூ அண்ட் கெட் பேக் டு யூன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு சப்மிட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது